ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் வந்து ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். போன வீடியோவில் வந்து ஒரு 2-3 மாவட்டங்களில் வந்து ரிசல்ட்டை பற்றின அப்டேட் சொல்லியிருந்தேன். அதாவது டிஆர்பி தகவல் வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆடி தகவல் வந்து உங்களுக்கு சொல்லலை. ஆனால் என்ன பேசுனாங்க, அதாவது என்ன அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். அது தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தஞ்சாவூருக்கு வந்து கால் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது ஒரு லேடி அட்டன் பண்ணாங்க. ஆனால் அட்டன் பண்ணி எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டதுக்கு அவங்க தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே வந்து இல்லை நான் கால் பண்ணேன், அதாவது நான் அட்டன் பண்ணி பேசினேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஆடியோ இருக்கான்னு கேட்டேன். அவர் வந்து ஆடியோ இருக்குது அப்படின்னாரு. மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணேன். அவர் வந்து மெயில் அனுப்பியிருந்தார். ஸோ அதை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து எல்லா இந்த இப்போ ஒரு வீட்டில் பெண்டிங் வச்சுருந்த 9 மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி தான் அந்த அப்டேட் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு மாவட்டம் விட்டுட்டு 2 மாவட்டம் 3 மாவட்டம் அப்படின்ட்டு விட்டுட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 9 மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே வந்து ரிசல்ட் வந்து விடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன அப்டேட்டு, அதாவது ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கிடைச்சாலுமே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து மாவட்டம் விட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. ரிசல்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மனநிலைன்னு தெரியும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த டிஆர்பியில் வந்து தஞ்சாவூரில் என்ன பேசியிருக்காங்க, என்ன ஆடியோ தகவல்னு பார்த்துடலாம். அதை தொடர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ஆடியோ தகவல் பாருங்கள், 3 நிமிஷம் பேசியிருக்காரு. ஸோ 3 நிமிஷங்கிறது அதாவது நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி என்ன தான் பேசியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவரோட மனசில் என்னெல்லாம் இருக்குது, அதாவது எல்லாருக்கும் மனசு என்னெல்லாம் கேள்வி வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கேட்டிருப்பார். ஸோ வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் எல்லா அப்டேட்டுமே கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ தகவல் என்கிட்ட இருக்குது. ஸோ 3 நிமிஷம் தான். ஆனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கேளுங்க. கண்டென்ட்டுக்காக நான் சொல்லலை. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காரு, கேட்டிருக்காரு. அவரும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன அப்படின்ட்டா அது என்னென்னு தெரியல. நீங்களே கேளுங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் வாங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். இந்த டிஆர்பி ரிசல்ட் எப்போ சார் வரும் ரேஷன் ஜாபுக்கு? அது நெட்டில் கொடுத்துருவாங்க சார். நீங்கள் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை சார், ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரெக்டாகவே வருது. ஆனால் நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரொம்ப லேட் ஆகுது. இதுவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து அட்டன் பண்ணது இன்டர்வியூ. பட் ஆனால் இப்போ மட்டும் 7 மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் கேட்குறேன், சரி ஏதாவது அப்டேட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்கால்வாசி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. நீங்கள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கும். பட் அதுக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சரபிள் யார்கிட்டயுமே இல்லை. சரி இது எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு தகவல் வரணும் சார். அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் சொல்ல முடியாது. இல்லை புரியுது ஐ அண்டர்ஸ்டுட் சார். நான் என்ன சொல்கிறேன்னா சென்னைக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். சென்னைக்கு இல்லை, சென்னைக்கு கால் பண்ணி புரியுது சார். சென்னைக்கு கால் பண்ணி கேட்டா இல்ல சார் இது எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல, உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க கேட்டீங்கன்னா ப்ராப்பர் ஆன்சர் வந்துரும், எங்களுக்கு வேலை இங்கே நடக்கல, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி ஏதாவது அப்டேட் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா, இல்ல எப்ப வரும் ரிசல்ட், ஏதாவது எனி அப்டேட்? உங்களை மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல சார். சீக்கிரட்டா இருக்கும், நம்ம சொல்ல மாட்டாங்க. இல்ல ஃபைன் எனக்கு புரியுது, சீக்கிரட்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க, ஃபைன் தான். இது நம்ம யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியும். இப்ப எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வரலன்னா பிரச்சனை இல்ல, முக்காவாசி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வரலங்கிறப்ப உண்மையிலே ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கு சார். 12 இது கொடுக்கலன்னாங்க, இப்ப 4 முடிஞ்சிருச்சுங்களா? 4 முடிஞ்சு சார். பேலன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 9 ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், 8 9 இந்த கடலூர், தேனி பிளஸ் தஞ்சாவூர், இந்த மாதிரி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கு. ஜேஆர் வந்து சுப்பீரியர் ஆபீசர் சார். இப்ப நீங்க கேக்குற மாதிரி நாங்க அவங்கள்ட்ட கேட்க முடியாது. புரியுது ஃபைன். நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வரலன்னா பிரச்சனை இல்ல, முக்காவாசி டிஸ்ட்ரிக்டை விட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டை விடாம இருக்காங்களே. ஏன்னா தஞ்சாவூர் வந்து டெல்டா பகுதி சார். ரேஷன் ஜாப்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து ரேஷன் கடை வந்து தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் ரொம்ப அதிகமா இருக்கு கடைகள். அப்படி இருக்கப்ப நமக்கு விடாம இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த வேலையில இருக்கலாம், தெரியலன்னா வந்து வேலையை கண்டினியூ பண்ணலாம், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆமா சார், ஆக்சுவலா வந்து மேனேஜரா தான் இருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணு அதுக்கு போலாம், இல்ல அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு போலாமேட்டு ரெண்டும் தெரியாம ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கு சார். ஆனா இது நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஒன்னு யூடியூப் இல்ல வந்து உங்க லிங்கே செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு.
இது யாருக்கிட்ட நம்ம போய் சொல்லி புலம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் கேட்க முடியல. நமக்கு ஆபீஸ் டைமும் கரெக்டா இருக்கு. சரி லிங்க்குள்ள போனாலும் யாரை கேட்டாலும் எவனுக்கும் தெரியலங்க. இந்த வாரத்துல வரலன்னா திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் மண்டே கால் பண்ணுங்க. சரி ஓகே சார், ஏதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு எங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம். அதான் உங்களை மாதிரியே தான் நாங்களும். அவ்வளவுதான், அதனாலதான் தெரியாதுங்க. மண்டை ஃபுல்லா ப்ரெஷரா இருந்துச்சு, உங்கள்கிட்ட பேசணும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சீக்கிரம் கொடுத்துன்னு தான் பாக்குறாங்க, அவங்க என்ன தெரியல. சரி சார், கொஞ்சம் அப்டேட் இருந்தா சொல்லுங்க சார், நான் கால் பண்றேன். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே சார், நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிங்களா? அதாவது வழக்கம் போல் வந்து ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறாரு. அவர் வந்து நாங்கள் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது தொடர்ந்து வந்து பாருங்கள், ஏதாவது 9 மாவட்டம் பெண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அதாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து உடனே ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இந்த டிஆர்பி மட்டும் வந்து ஏன் லேட் பண்ணுறாங்க, நாங்கள் மன உளைச்சலாக இருக்கோம், கிட்டத்தட்ட ரிசல்ட்டுக்காக ரொம்ப 6 மந்த் 8 மந்த் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் விடலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்களும் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, சென்னையில் கேட்க சொல்கிறாரு. சென்னையில் கேட்டால் உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட கேட்டால் சென்னையில் கேட்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் அவரும் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நிறைய ஆடியோ பார்த்தது தான். ஹெட் ஆஃபீஸில் கேட்க சொன்னால் நம்ம உங்களோட டிஆர்பியில் கேளுங்க அப்படிமா சொல்லுவாங்க. இவங்க கேட்டால் நாங்கள் வந்து ரிசல்ட்டை தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சிலவங்க தெரியல அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஆர்பி இல்லாமல். ஸோ இவங்க வந்து 3 நிமிஷம் பேசுனாங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் விடுவாங்க அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்போ அப்படின்ட்டு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் பாருங்கள், ரிசல்ட் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே விடுவாங்கன்றது தான் என்னோடய டிஆர்பி தகவலாக இருக்குது. மேக்ஸ் எதிர்பாருங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தை வந்து ரிசல்ட்டு வந்து ஒவ்வொரு ஆடியோ அப்டேட்டை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இருந்த நிலையில் வந்து 9 மாவட்டம் பெண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 9 மாவட்டம் வந்து இனிமேல் வந்து ரிசல்ட்டு வந்து காலதாமதம் ஆகாது தான் அப்படின்னு தான் என்னோடய எதிர்பார்ப்பு. மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், கோயம்புத்தூர், தஞ்சாவூர் நம்மள இந்த அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ சென்னைக்கு வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ சென்னைக்கு வந்து 10 டேஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியே இப்போ 10 டேஸ் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் விடலை. ஆனால் பாருங்கள், குறிப்பாக வந்து அவங்க சொன்னது ஆகஸ்ட் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி தகவல் இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் எப்பப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஆடியோ அப்டேட்டு, அப்புறம் வந்து டிஆர்பி தகவல் ஏதாவது கிடைச்சாலோ, அல்லது கட்சியின் அடிப்படையில் ஏதாவது வந்த தகவல் அடிப்படையில் ஏதாவது கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து நிறைய பேருக்கு தெரியலங்காங்க. நான் ஒவ்வொரு வீடியோலும் போட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதோ அப்படி கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பேப்பரில், அதாவது நியூஸ் பேப்பரில் அல்லது ஏதாவது உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது அப்டேட் கிடைச்சாலோ, அல்லது வேறு எந்த விதமான அப்டேட் கிடைச்சாலுமே வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து வந்து நீங்கள் ஏதாவது கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருந்தாலுமே, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே, ஸோ அதன் அடிப்படையில் கேளுங்க. ஏன்னா அது ஓரளவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கட்சியின் அடிப்படையிலையுமே ஒரு டிபார்ட்மெண்ட் அடிப்படையிலுமே ஒரு அந்த அப்டேட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரே அளவுக்கு மேட்சாக இருக்கும். அது ஏன்ட்டு உங்களுக்கே தெரியும் எனக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை உடனே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன நடக்குதோ உடனுடன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின அப்டேட் கொடுக்கவங்க இன்னும் மற்றவங்களுக்கு ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க, வருமா வராதா அப்படின்ட்டு. அது மட்டும் மன உளைச்சலோடு இருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் அடுத்த லெவலுக்கு என்ன போகிறன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நம்ம வந்து அதை வர வைக்கணும். ஏன்னா ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க போராட்டம் பண்ணணும், அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ணணும், அப்போ ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கூடாத செயல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்கள் ரிலேட்டிவ் ஏதாவது கட்சியில் இருந்தாங்களோ, அல்லது டிபார்ட்மெண்ட் வழியாக ஏதாவது ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அதாவது கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது, ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சீக்கிரம் ரிசல்ட் வர்ற மாதிரி பாருங்கள். ஸோ அதுதான் சிறந்ததாக இருக்கும். அல்லது உங்கள் டிஆர்பி வழியில் நீங்கள் நேரில் போய் உங்கள் மாவட்டத்தில் வந்து ஏதாவது மனு மாதிரி கொடுங்க, இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ ரிசல்ட் சீக்கிரம் விடுங்க அப்படின்னு மனு மாதிரி கொடுங்க. ஸோ அது வந்து ஆக சிறந்ததாக இருக்கும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து போராட்டமோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து பண்ணாதீங்க. அது கூடாதது. மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டில் விட்டுருவாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணங்கள் தகுந்த காரணம் தான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நல்லாவே தெரியும். நம்ம கண் கூட பார்த்துருப்போம். நேற்று கூட உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த பணி கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் விடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே விட்டுருவாங்க. ஸோ வந்து டிஆர்பி வந்து நம்ம தகவல் கேட்டோம்னா அவங்க சென்னையிலேருந்து நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்களோட பதிலாக இருக்குது.
ஸோ மேக்ஸிமம் வந்து டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அல்லது கட்சி அடிப்படையில் ஏதாவது உங்கள் ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணால் நம்ம அந்த மாதிரி அப்டேட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் ஷேர் பண்ணி நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆடி தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஆடி அப்டேட்டோட அல்லது தகவலோட இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.